குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ராமநாதபுரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடர்வதால் பல பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளது. மண்டபம் எருமைத்தரவை அருகே உள்ள ஊரணிக்கரையில் உடைப்பு ஏற்பட்டு கலைஞர் நகர், எருமைத்தரவை, ஜே நகர் பகுதிகளில் வீடுகளை சுற்றிலும் நீர் தேங்கி மக்கள் பரிதவிக்கின்றனர். வீட்டுக்குள்ளேயும் நீர் புகுந்து பலர் வெளியேறியுள்ளனர். இங்கு 300க்கும் அதிகமான மீனவ குடும்பங்கள் வசிக்கின்றன. மழை தொடர்வதால் நீர் வடியும் வாய்ப்பில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சரியான மழை பெஞ்சு ஒரு 10-20 நாளாக அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும். யாரும் எங்களை என்னன்னு கூட கேட்கல, எதுவும் பார்க்கவும் இல்லை. இப்போவும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியே போக கொள்ள கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. தண்ணிக்குள்ளே தான் நடந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு சமைக்கலாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. விரவெல்லாம் ஈரமாக கிடக்கு. ஆமாம், என்னத்தையே புறக்கி இறக்கி காய வச்சு சாப்பாடாக்கி அரை வயலும் கால வயலுமா சாப்பிடுவோம். ஊர்னி நிறைஞ்சி தண்ணியெல்லாம் வந்துருச்சு. நாங்கள் தண்ணிக்குள்ளே கிடக்குறோம். சாப்பாடு கூட இல்லாமல் தண்ணிக்குள்ளே இப்படி தவிக்கிறோம். ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஊர்னி எப்போ உடஞ்சி? ஊர்னி இந்த மழையில் தப்பா உடஞ்சிருக்கு. உடஞ்சி வீட்டுக்குள்ளே எத்தனை நாளாக தண்ணி கிடக்கு? நான் ஒரு வாரமாக தண்ணி கிடக்கு. சமைச்சு என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடு என்ன கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் உள்ள மண்டகமில் நாங்கள் வசிக்கிறோம். பின்புற தர எருமை குளத்தில் இன்னும் தூர் வராதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதனால் பொண்ணுங்க பாப்பா இல்லை யாருனாலே ஸ்கூல் எங்கேயுமே போக முடியல, எங்கேயுமே கூப்பிட்டு போக முடியல. யாருக்கா உடம்பு சரியில்லை கூட எதுவுமே பண்ண முடியல. அதிகாரி பார்த்தாங்க, மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்தாங்க. நான் அந்தளவுக்கு எதுவுமே ஸ்டெப்பு போடணும், அப்படியே தான் இருக்கிற மாதிரி தான் தண்ணி அப்படியே இருக்குது. ஆனால் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த குளத்தில் இன்னும் தூர் வராமல் இருக்குங்க. குளம் நோண்டுலேருந்து அப்படியே தான் இருக்குது, மற்றபடி இன்னும் தூர் எடுக்காமல் இருக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. எங்கேயுமே போக முடியல, எங்கேயுமே வர முடியல. இதனால் கொசு ரொம்ப பாதிக்குது. பூச்சிப்பட்டம் நிறைய உள்ளே வருது. இதனால் இந்த ஒரு மாதம் மழைனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு மாதமாக ஃபுல்லாக தண்ணி ஏரியா ஃபுல்லாக நிரம்பி நிற்கிது. இதனால் கர்ப்பிணி பெண்கள் கூட எங்கேயும் போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை ஸ்டெப் எடுக்கிற மாதிரி நான் தான் கேட்டுக்கொள்கிறேன்.